Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கரங்கள் இயேசு நம்முடைய திருச்சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் நேரலையில் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நீங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்கள் எண்ணங்களை சிந்தனைகளை ஒருமனப்படுத்துங்கள். தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரும்படி கர்த்தர் உங்கள் அருகாமையிலே கிரியை செய்வார். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் கிரியைகளை வெளிப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், தம்முடைய கரத்தினால் உங்களை தாங்குவார். மறுபடியும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். திருச்சபைகளிலே வந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியாத நிலைமையிலே தள்ளப்பட்டிருக்கிற அப்படின்னா நாம் வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்க நாம் ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஆராதனைகளை அங்கீகரிப்பாராக. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களிலே கரங்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை எங்கெல்லாம் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் வருகிறேன் என்று சொன்னீரே. இன்றைக்கும் எங்கள் நடுவிலே கர்த்தர் பிரசன்னமாவீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஆராதனை செய்கிறார்கள், உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்கள், விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், உம்மை துதிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தை முழுவதுமாய் நிரப்பட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அந்த இடம் முழுவதுமாய் ஒரு மகிமையாய் நிரம்பட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன் பலன் சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு இந்நாள் மட்டும் இம்மட்டும் தந்த பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை பலப்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு பூரணமாய் இருந்ததே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாடுகள், இக்கட்டுகள், வேதனைகள், கஷ்டமான அனுபவங்கள் எங்களை சுற்றி வந்த போதிலும் அவைகளின் நடுவிலும் கர்த்தாவே, நீங்களை பாதுகாத்தீரே, உம்முடைய கிருபையை தந்தீரே, எங்கள் ஜீவனை அருமையாக எண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது என்கிற வேத வார்த்தையின்படியாக அந்த கிருபை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து வந்த போது எங்கள் கால்கள் சறுக்காமல் எங்களை காத்தது உம்முடைய கிருபை. எங்களை சுகமாய் தங்க பண்ணி கொண்டிருப்பது உம்முடைய கிருபை. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பது உம்முடைய கிருபை. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நாம சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் என்னோடு இணைந்து கர்த்தரை ஆராதிங்கள். அப்படி நாம் ஆண்டவரின் நாமத்தை உயர்த்துவோம். அப்படி நாமத்தை உயர்த்தும் பொழுது, அப்படி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, மேன்மைப்படுத்தும் பொழுது அவரே நம்முடைய ஆராதனைகளை அங்கீகரிக்கும்படி நம் நடுவிலே அவர் அசைவாடுவார், இறங்கி வருவார். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம். ஜீசஸ், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லி நன்றி. நன்றி இயேசு ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி இயேசு ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி
ராஜா. சொல்லுங்க, எங்கள் அன்பே, எங்களை ஆறுதல் படுத்துகிறவரே, உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி ஆபத்தில் காத்தீரே நன்றி. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே அதிசயம் செய்தீரே நன்றி. எங்களை எந்த தீங்கும் மேற்கொள்ளாமல் காத்ததற்காக ஸ்தோத்திரம். எந்த பலவீனமும் எங்களை அணுகாமல் தாக்காமல் எங்களை காத்ததற்காக நன்றி. நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஹalleluya இயேசு ராஜா. ஒரு முறை உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. எங்களை காத்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. சுகம் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை தாங்கி வழி நடத்தும் அப்பா. எங்களோடு பேசும் இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கரங்கள் இயேசு நம்மோடு திருச்சபையிலிருந்து உங்களுக்கு அன்பையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறோம். சோசியல் மீடியாவின் மூலமாக, நம்முடைய ஷம்மா தொலைக்காட்சியின் மூலமாக இந்த ஆராதனை நேரலையில் இணைந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராலே நன்மை நீங்கள் பெறுவீர்கள். இப்பொழுது நாம் சில நிமிடங்கள் கர்த்தரை பாடி துதித்து அப்படி நாமத்தை உயர்த்த போகிறோம். இன்றைக்கு விசேஷ விதமாக நம்முடைய திருச்சபையின் தலைமை போதுகிறவர்கள் நம்மை சில நிமிடங்கள் ஆராதனையில் வழிநடத்த போகிறார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ், ஹalleluya. சந்தோஷமா இருக்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. அந்த விடுதலையின் தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாறுவேன் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். சிலுவையின் நிழலில் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா கரங்களை தட்டி சிலுவையின் நிழலில் அனுதினம் அடிய சாய்ந்திழைப்பாடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடிய சாய்ந்திழைப்பாடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருளில், ஆத்துமனேசரின் அருளில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாடுவேன். பாவம் பாவ பாரு சுமையத சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பாரு சுமையத சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. சிலுவை அண்டை வந்ததினா
சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இளைப்படையாத விரோகம், இளைப்படையாத விரோகம், ஏறுவில் பறந்து வேகம், சிலுவை நிழலில் அனுதினம் அணியாம் சாய்ந்திடை பாடிடும். எல்லாரும் சேர்ந்து பாடுவா. சிலுவை நிழலில் அனுதினம் அணியாம் சாய்ந்திடை பாடிடும். எவ்வித கொடிய, எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சு இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சு இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவரை யார் வந்தாம், அவரை நாம் அண்டிக் கொண்டாம். அவரையும் வியாகுல வந்தாம், அவரை நாம் அண்டிக் கொண்டாம். அலைமுக மோதி அம்மாள், அலைமிக மோதிடும் அண்ணாள். ஆறுதல் அளிப்ப சொன்னார், சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திடை பாரிடுவேன். இன்பம், இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் பறந்திடவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் பறந்திடவே. ஆமென். திருமறையின் நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமேறி காண்க சந்தோஷம், தருமேறி காண்க சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். எல்லாரும் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திடை பாடிடும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அனுதினம் அடியாம் சாய்ந்திடை பாடிடுவே. யோவித கொடிய இடருக்கும் அஞ்சு இயேசுவை சாப்பேன். யோவித கொடிய இடருக்கும் அஞ்சு இயேசுவை சார்ந்திருப்பேன். அவனில் வியாகுல வந்தாம், அவரே நாம் அண்டிக் கொண்டாம். அவனில் வியாகுல வந்தாம், அவரே நாம் அண்டிக் கொண்டாம். அலை மிக மோதி அம்மாள், அலை மிக மோதிடும் அண்ணாள். ஆறுதல் அளிப்ப சொன்னார், ஆர்ப்பரிப்பார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திடை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திடை பாரிடுவேன். எல்லாம் சேர்ந்து பாடுவாமே. இன்பம் சுரந்திடும் திருமொழி இன்னும் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடவே. திருமறை இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமெனிக்கான சந்தோஷம், தருமெனிக்கான சந்தோஷம், தீர்க்கும் என் இதய தோஷம். சிலுவையின் நிழல் அனுதினம் அடியாம் சாய்ந்திடை. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். சிலுவையின் நிழல் அனுதினம் அடியாம் சாய்ந்திடை பாடிடுவேன். சிலுவையின் நன்றி மறைவில், கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் நன்றி மறைவில், கிருபையின் இனிய நிழலில்.
நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினமணியாய் சாய்ந்திடை பாடிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினமணியாய் சாய்ந்திடை பாடிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினமணியாய் சாய்ந்திடை பாடிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. மேல தெரிந்த ஒரு பாடல், அருமையாளே, ஜீவநதியே என்னில் உள்ளத்தில் பாய்ந்து வாருங்கப்பா. அவர் வரும்பொழுது மாமிசத்துடைய எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். அவர் ஜீவநதி வரும்பொழுது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். அந்த ஜீவநதி வரும்பொழுது பலவீன பகுதியெல்லாம் பலவனாய் மாறும். அந்த ஜீவநதி வரும்பொழுது கனிகொடாத மரமெல்லாம் கனி கொடுக்கும். அந்த ஜீவநதி வரும்பொழுது ஆவியினுடைய வரங்களினால் தேவனம் அலங்கரிப்பார். இந்த பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து வாருமப்பா. ஜீவநதியை கை தட்டுவோம், ஜீவநதியை கை தட்டுவோம். எல்லாரும் கரங்கள் தட்டு ஜீசஸ் கை தட்டு வைப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு பாடுவோம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாடுங்க. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். எல்லாம் சேர்ந்து பாடுங்க, பாடுங்க. ஜீவநதியே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. எல்லாம் சொல்லுங்க. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பட்டும். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எல்லாரும் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். எல்லாரும் சேர்ந்து. பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலவானாய் மாற்றிடுமே. சொல்லுங்க, சொல்லுங்க. பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலவானாய் மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். எல்லாரும் சேர்ந்து கை தட்டி பாடலாம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கனிதரா, கனிதரா மரமெல்லாம் என்னில் கனிகளாய் கொடுக்கட்டுமே. சொல்லுங்க. கனிதரா மரமெல்லாம் என்னில் கனிகளால் நிரம்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சொல்லுங்க எல்லாரும். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. எல்லாரும் சொல்லுங்களா. ஆவியின் வரங்களினால் என்னில் அபிஷேகம் செய்தி. எல்லாரும் கேளுங்க, கேளுங்க. ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும்.
ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்ல. ஒரு முறை கூட சேர்ந்து பாடுமாம். மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. சொல்லுவோம் எல்லாரும் பாடுங்க. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. எல்லாரும் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமாப்பா, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஆமென். உலர்ந்த எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, பாருங்க. என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஆமென். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எல்லாரும் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்ல. நம்மெல்லாம் பலவீனங்கடா, பலவீன பகுதி எல்லாம் என்னை பலவானாய் மாற்றிட்டுமே. எல்லாரும் பாடுங்க. பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலவானா மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எல்லாரும் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். கனிகோட மரமெல்லாம் என்னில் கனிகளால் நிரக்கட்டுமே. கனிதோட மரமெல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எல்லாரும் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் மரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திட்டுமே. ஆவியின் மரங்களினால் என்னில் அபிஷேகம் செய்திட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எல்லாரும் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு மாறி பாடுவோம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாம் தெரிந்த ஒரு பாடல். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்து அமர்ந்திடப்பா என்ற பாடலை பாடுவோமா? விண்ணக காற்றே, விண்ணக காற்றே. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிற காற்று, அக்கினினால் நிரப்புகிற ஒரு காற்று, அக்கினி ரதத்தினால் நம்மை கொண்டு போகிற காற்று, முழங்கால் யாம் முடங்கப்படுகிற ஒரு காற்று, நம்மை மறுரூபப்படுத்துகிற ஒரு காற்று. விண்ணக காற்று. ஒரு காற்று அடிக்கும் பொழுது ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்டு உலர்ந்து போன எலும்புகளுக்குள் ஜீவனை கொடுத்தவர், கீழ்காற்றை மேல் காற்றை அசைய பண்ணி செங்கடலை பிளந்தவர். அருமையான தேவ பிள்ளைகளே, காற்று விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூண் தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் நடைய என் மேல் அசைவாடிடுமே, பலத்தின் மேல் நடைய என் மேல் அசைவாடிடுமே. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல
என் மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய பாடுக என்னாலும் இந்த பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்லும் இயேசுவே அக்கினி ரதத்தில் மேல் கொண்டு செல்லும் இயேசுவே பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே அக்கினி ரதத்தின் மேலே கொண்டு செல்லும் இயேசுவே அக்கினி அபிஷேகம் கொண்டு செல்லும் இயேசுவே பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் முழங்காலை முடக்கியது முழங்கால அளவல்ல முழங்காலை முடக்கிய முழங்கால அளவல்ல நிச்சலாளம் வேண்டுமே எடுத்து செல்லும் இயேசுவே நிச்சலாளம் வேண்டுமே எடுத்து செல்லும் என்னையே விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் இன்னக காற்றை நீ என்னை நோக்கி வீசி கைத்தட்டி பாடுவோம் எல்லாரும் மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறுரூப மனிதனிலே அழைத்து செல்லும் என்னையே மறுரூப மலையிலே அழைத்து செல்லும் என்னையே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் ஹல்லேலூயா. இதே பாடலை 3வது அடி 4வது அடி பாடப்போகிறோம். அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்ல இயேசுவே. அந்த எலியாவை அந்த அக்கினி ரதத்தில் கொண்டு சென்ற அந்த தேவன் அந்த பரலோக தூதர்களோடு ஆராதனை செய்வதற்கு மகிமையான ஆராதனை செய்வதற்கு எல்லாம் சேர்ந்து இந்த அடியை பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து கைதட்டி பாடுவோம். அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்லும் இயேசுவே அக்கினி ரதத்தில் மேல் கொண்டு செல்லும் இயேசுவே பரலோக தூதரோடு ஆராதனை செய்யுமே பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் முழங்காலை முடக்கியது முழங்கால அளவல்ல முழங்காலை முடக்கியது முழங்கால அளவல்ல நிச்சலாளம் வேண்டுமே எடுத்து செல்லும் என்னையே நிச்சலாளம் வேண்டுமே எடுத்து செல்லும் என்னையே உன்னைய காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுமி நின்று அருமையாவளே ஒரு அருமையான பாடல் வானபராபரனே வாரிவின் மத்தியிலே வந்தும் திருக்கரத்தினால் என்னை ஆஸ்வதிங்கப்பா என்று சொல்லி நான் பாடப்போகிறோம். உண்மையான பக்தருடைய மறைவிடம் ஏழை மக்களுடைய அதிபதி பாதமே கூடுகிற அவருடைய நல்ல ஒரு மகிமையான தேவன்
இல்ல சேர்ந்து பாடுமா? ஜீசஸ் எல்லாரும் எழுந்து நின்று வானவரா பரனே இப்போ வாரும் மத்தியிலே, வானவரா பரனே இப்போ வாரும் மத்தியிலே, வந்தேவும் திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும் ஐயா, வந்தேவும் திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும் ஐயா, எல்லா கனமும் மகிமை துணியும் ஏற்றிடவாரும் ஐயா, எல்லா மகிமை கனமும் துணியும் ஏற்றிடவாரும் ஐயா, வானவராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, எல்லாம் சேர்ந்து பாடுங்க. வானவராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே, பாடுங்க. பக்தரின் மறைவிடமே ஏழை மக்களின் அதிபதியே, பாதமை கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஏறுமையா, பாதமை கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஏறுமையா, வாக்கு மாறா தேவவாரும் வல்லமையா பிறப்ப, வாக்கு மாறா தேவவாரும் வல்லமையா பிறக்க, வானவராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, வானவராபரனே, எல்லாம் சேர்ந்து ஆவி நிரம்பி பாடுவாரும் மத்தியிலே, கிருபாசனவர் நின் கிருபையில் நிலைத்திட, கிருபாசனபதியே உங்க கிருபையில் நிலைத்திடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் கருணையில் நின்றிடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் கருணையில் நின்றிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே, பாடுவோம். நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே, வானவராபரனே இப்போ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ பிரசன்னம், வானவராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, ஆமென். தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க, தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க, ஆவியினால் என் உள்ளமதிலும் அக்கினி பற்றிடவே, ஆவியினால் என் உள்ளமதிலும் அக்கினி பற்றிடவே, யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா, யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா, வானவராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, வானவராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, நினைத்தீரா தினமதிரே என் கர்த்தர் வருவீரே, நினைத்தீரா தினமதிரே என் கர்த்தரை வருவீரே, ஆவியாத்மம் சரீரம் ஒற்றும் மகிமையை சேர்ந்திடவே, ஆவியாத்மம் சரீரம் ஒற்றும் மகிமையை சேர்ந்திடவே, மாசில்லா பரிசுத்தராக மண் மீது துவங்கிடவே, ஆமென்.
மாசில்லா பரிசுத்தராக மண் மீது துவங்கிடவே. வானவராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வானவராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. ஆகாய மேகமதில் எக்காலம் துணித்திடவே. ஆகாய மேகமதில் எக்காலம் துணித்திடவே. அன்பின் தயாளன் ஆனந்த பூமான் வரவே இரண்டாம் முறையே. அன்பின் தயாளன் ஆனந்த பூமான் வரவே இரண்டாம் முறையே. ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா. ஆமென். ஆசையோடு காத்திருந்து ஜெபித்திட வல்லமையா. வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே. வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே. வானபராப எல்லாரும் செபிப்போம். இப்போ வாரும் என் மத்தியிலே. வானபராபர தேவ மகிமை இறங்குகிறது. எல்லா தேவ பிரசனம் இறங்குகிறது. தேவ மகிமை நம்மை நிரப்புகிறது. எல்லார் கரங்களை தட்டி எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிப்போம். அக்கினி இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. உங்கள் மேல் தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. தேவனுடைய அக்கினி உங்கள் மேல் இறங்குகிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. தேவ பிரசனம் இறங்குகிறது. ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். தேவனுடைய மகிமையினால் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஓ ராபா கதரபா நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. தேவனுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. அப்பா அபிஷேக நுகங்களை முறிக்கும். அபிஷேக கட்டுகளை உடைக்கும். அபிஷேக சிறையிருப்பை மாற்றும். அபிஷேக நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கும். ஆண்டு அபிஷேக காயத்தை மாற்றுமே. ஓ அபிஷேக சிறைப்பட்டுடைய சிறையை மாற்றுமே. தேவ அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. தேவனுடைய வல்லமையினால் நிரப்புவீராக. தேவனுடைய வல்லமையினால் நிரப்புவீராக. அக்கினி இறங்கட்டும். அக்கினி பற்றி எரியட்டும். அக்கினி பற்றி எரியட்டும். அக்கினி பற்றி எரியட்டும். ஓ ராபாக்கு சக்கரவாதவலவா. ஆண்டவர் அக்கினி இறங்குகிறது. தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. பரிசுத்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ ராபாபா ஷதாரா பாபா நீரமானாபா தீமானா கபாரா மனா ஷாலா வாதாரிபிரபா. தேவ பிரசன்னத்துக்காக எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். தேவனுடைய பிரசன்னத்திற்காக எல்லா தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். அவருடைய மகிமை நம்முடைய மத்தியில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நேரம் துதித்தனா ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிப்போமா? பிரைஸ் எல்லாம் ஜீசஸ். ராஜா உங்க மாளிகையில வந்திருக்கிறப்பா. ஜீசஸ் மௌதரமாகதரமோடா ஈமானகதரமௌஷரபரபதரி. ராஜா உன் மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பே. நமக்கு ஒரு மாளிகை இருக்கிறது. ஒரு பரலோக மாளிகை இருக்கிறது. அனுதினம் புதிய புதிய கனிகளை ருசி பார்க்கிற ஒரு பரலோக மாளிகை இருக்கிறது. அங்கே நம்முடைய ராஜா இருக்கிறார். நியாயாதிபதி இருக்கிறார். உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இருக்கிறார். நீதிமானுடைய ஆவி இருக்கிறது. 1000 10,000 தூதர்கள் இருக்கிறார்கள் அந்த ராஜாவின் மாளிகையிலே. பிரைஸ் எல்லாம் ராஜா உம் மாளிகையில் ராப்பகலா அமர்ந்திருப்பே. ஆராதிப்போமா? இயேசு ராஜா உம் மாளிகையில்
ராப்பகலாயமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. இயேசு ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாயமர்ந்திடும். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம், கை உயர்த்தி. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாயமர்ந்திருப்பே, எந்தலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், எந்தலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. எல்லாரும் மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. கை உயர்த்தி ஆராதிப்போமா? ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எல்லாரும் ஆராதிப்போமா? ஆமென். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு ஆராதனை உமக்கே. எங்களை உருவாக்குறவரப்பா. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு. எல்லாரும் கை உயர்த்தி ஆராதிப்போமா? ஆமென். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஊரமன சந்தரா பகுதரபு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய பிதாவாகிய தேவனை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாய் இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய அன்பு தேவனுக்கு எல்லா இரண்டு கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூடியூப் மூலமாய், பேஸ்புக் மூலமாக, ஷம்மா டிவி மூலமாக உலகத்துடைய பல பாகங்களே எங்களோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளைகளையும்
உன்னதமானுடைய மறைவுக்குள்ளும் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளும் கர்த்தர் பொதிந்து மறைத்துக் கொள்ளும்படியாக எல்லாரும் கரத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பாப்போம். அப்பா பொதிந்துக்கிடுங்கப்பா, பொதிந்து கொடுங்கப்பா, ஒவ்வொரு பேரையும் பொதிந்து வைத்துக்கிடுங்கப்பா. ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவரே, சமீபத்தில் படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம், வெளி ஊர்களிலே வெளி நாடுகளில் இருக்கிற எங்கள் அருமை பிள்ளைகளை உன்னதமானுடைய மறைவில் வச்சுடுங்கப்பா. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் வைத்து எடுங்கப்பா. இக்கூடார மறைவுக்குள் ஒளித்து வைக்கிற தேவன் அல்லவா. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கொடிய வியாதிகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அக்கால மரணங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாதுகாத்துக்கிடுங்கப்பா. ஒருவருக்கு கூட ஒன்று நேரி விட்டுறக்கூடாதப்பா. உங்களுடைய சிறகு அவர்களை மூடிக்கொள்ளட்டும். உங்களுடைய செட்டைக்குள்ளே அடைக்கலமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கும் பகலில பறக்கிற அம்புக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை விலைக்கு வீட்டுக்கிடுங்கப்பா. சிலவங்களுக்கு தூக்கம் இல்லாத வெடிக்கி கதறிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. நல்ல தூக்கத்தை கொடுங்க, தூக்கத்தை கொடுங்கப்பா. இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கிற அம்புக்கும் இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கிற சங்காரத்துக்கெல்லாம் ஜனங்களை விலைக்கு மீட்டுக்கிடுங்கப்பா. விலைக்கு மீட்டுக்கிடுங்க. எல்லாரும் இரண்டு கரத்தை உயர்த்தி, ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு இருக்கலாம். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவரை சீக்கிரமாக சொந்த வீட்டை கொடுங்கப்பா. சொந்த வீட்டை கொடுங்கப்பா. சொந்த வீட்டை கொடுங்கப்பா. சொந்த வீட்டை கொடுங்கப்பா. ஒருவேளை ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி தேவடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஒரு வீட்டை கட்டி இருப்பார்கள். அது காலில் அறையில் முக்காலில் முழுவடை அடையாதபடிக்கு இருக்கிறதே. அந்த வீட்டை கட்டி கொடுங்கப்பா. வீட்டை கட்டி கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை இடங்கள் இருக்கிறது, குடிசை வீடுகள் இருக்கிறது. அந்த குடிசை வீட்டுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. சொந்த வீட்டை கர்த்தர் கொடுங்கப்பா. ஆண்டவரே, நனையாத வீட்டை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு விசாலமான ஒரு வீட்டை கொடுங்கப்பா. கொடுங்கப்பா, கொடுங்க. அது மாத்திரமல்ல, எத்தனையோ குடும்பங்கள் கடன் பிரச்சனையில தத்தளித்துட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர், ஒரு கிணத்து தவளை ஏற முடியாதபடிக்கு, கடலிருந்து ஏறி வர முடியாதபடிக்கு கடனை தீர்ப்பதற்கு வட்டிக்கு மேல வட்டி வாங்கி கொடுக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எங்க அருமை பிள்ளைகளுடைய கடனுக்கு ஒரு வழியை திறந்து விடுங்கப்பா. வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினவர் அல்லவா. வனாந்திரத்தில் விசேஷ பாதையை உண்டு பண்ணினவர் அல்லவா. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு வழியை திறந்து கொடுங்கப்பா. திறந்து கொடுங்கப்பா. திறந்து கொடுங்க. ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. வேலை செய்தவர்கள் நஷ்டமடைந்திருக்கிறார்கள். மறுபடியும் இழந்ததை திருப்பி கொடுங்கப்பா. திருப்பி கொடுங்கப்பா. திருப்பி கொடுங்கப்பா. அது மாத்திரமல்ல, திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு இருதயத்திற்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் கொடுப்பீராக. இருதயத்திற்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற அந்த கற்பத்தை தொடுங்கப்பா. கற்பத்தை தொடுங்கப்பா. அந்த ஈசாருடைய அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றினது போல அந்த கற்பத்தில் ஒரு துளிர் தோன்றட்டும். ஆண்டவரே, அந்த எலிசா சுரேமுக்கு போன பொழுது உற்பவத்தின் கால திட்டத்திலே ஒரு குழந்தையை அரவணைத்துக் கொண்டிருப்பாய் சொன்னீரே, அந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேறுவதாக, இப்பொழுது நிறைவேறுவதாக சொல்லி செபிக்கிறோம். அதோடு கூட ஆண்டவரே, சில குடும்பங்கள் திருமணமாகி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே பிரிந்து இருக்கிறார்கள் அப்பா. அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். அந்த பெற்றோருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். அந்த ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. அதற்கு என்ன தடைகள் இருந்தாலும் மாற்றி அந்த குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. ஒன்று சேரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. இப்பொழுது எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே இருக்கின்ற எல்லா இந்த கொடிய வியாதி, இந்த கொரோனா என்ற வியாதி முதல் அலை தாண்டி இரண்டாவது அலை, மூன்றாவது அலை பாதிக்க போகிறது சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, இந்த அலையை மாற்றி விடுங்கப்பா. இந்த அலையை மாற்றி விடுங்க. அருமையானவளே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். கடந்த வாரத்தில், இந்த வாரம் முதல்ல நான் என்னுடைய மனைவி 2 பேராக சேர்ந்து
இந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நான் ஜெபித்த ஆண்டவரே, கொடிய வியாதி அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது, குறையிட்டப்பா. மரணங்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது, குறையிட்டப்பான்னு சொல்லி இந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாக ஜெபத்திலே சுத்தி வந்தோம். ஜெபத்திலே சுத்தி வந்ததற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன். கொரோனா அந்த அலை குறைந்திருக்கிறது, மரணங்களும் குறைந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்களும் ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து மரணம் இல்லாத அந்த கொரோனாவினால் மரணம் இல்லாத ஒரு மாவட்டமாய் தேவன் மாற்றுவார். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்கு உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, உம்முடைய வல்லமை ஊற்றுவீராக. இந்த கொரோனா என்ற கொடிய வியாதியை தேசத்தை விட்டு அகற்றுகிறோம், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு அகற்றுகிறோம், எங்களுடைய தமிழ்நாட்டை விட்டு அகற்றுகிறோம், எங்களுடைய இந்தியாவை விட்டு அகற்றுகிறோம், உலகத்தை விட்டு நாங்கள் அகற்றுகிறோம். அப்பா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. மறைவும் நிழலும் இருக்கட்டும், சர்வ வல்லுடைய நிழல் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா, நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சில அறிவிப்புகளும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நாம் கேட்கலாம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து சங்கீதம் 25 நாம் வாசிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகள் எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமும் மானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமி சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலே, அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்திற்காக கரங்களை உயர்த்தி
கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மறுபடியுமாக கரங்கள் இயேசு நம்மோடு திருச்சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த ஆராதனை நேரலையில் ஷமா டிவியின் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனதார வாழ்த்துக்களை சொல்கிறோம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி நாம் அதற்கு பிறகு ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வாரத்திலும் ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாசிக்கிறேன். அன்றைக்கு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாரும் அற்புதங்களை, அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கட்டும். இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற உங்களுக்கு ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 128 5 6 வசனங்கள். சங்கீதம் 128 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தருகிறார். அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நிச்சயமாய் இந்த வருடம் முழுவதுமாய் கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆஸ்வதிப்பார், நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பீர்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மேல் தங்கட்டும், இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களும் இவர்களுக்கு இனிதாக அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கரம் பிடித்து வழி நடத்தும், நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் மூலமாக திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இப்படியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஜூம் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அநேகர் அறிவீர்கள், அநேகர் அதில் பங்கு கொள்கிறீர்கள். அது மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து இந்த ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் இணைந்து நம்முடைய குடும்பங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படி ஒன்றிணைவோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இதுவரை இதனுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் தெரிகிற இந்த 8675303030 என்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதனுடைய முழு விவரங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அது இணைந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு இருப்போம். எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் மிகவும் ஜாக்கிரதையோடு நாம் பணிகளை மேற்கொள்வோம், பிரயாணங்களை மேற்கொள்வோம். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தும், நமக்கு சகாயம் பண்ணும். சீக்கிரமாய் முகமுகமாய் நாம் சந்தித்து இந்த தேவாலயங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அவரை ஆராதிக்கும்படியான தருணத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த தருணத்தை சீக்கிரமாய் நமக்கு தருவார். இந்த கொள்ளை நோயின் தாக்கம் முற்றிலுமாய் மாறி போகும்படி நம் மனதினமும் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மாற்றங்களை தருவார். ஆலயத்திலே வந்து கூடி கர்த்தரை ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கான தருணத்தை நாம் சீக்கிரமாய் பெறப்போகிறோம். நீங்கள் இதில் மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். அதோடு கூட நம்முடைய திருச்சபையின் இந்த ஷமா தொலைக்காட்சியின் மூலமாய் நடைபெற்ற ஷமா சிங்கர்ஸ் சீசன் 1 பரிசளிப்பு விழா இன்றைக்கு மாலை 5 மணிக்கு நமக்கு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் அதை அறிமுகப்படுத்துங்கள். சீசன் 2 சீக்கிரமாக நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அநேக பிள்ளைகள் இதில் பங்கு பெற்றார்கள். சீசன் 1 அதனுடைய முழு விவரங்கள், அதனுடைய பரிசளிப்பு விழா இன்றைக்கு மாலை 5 மணிக்கு நம்முடைய ஷமா டிவியில், அது மட்டுமல்ல சமூக வலைத்தளங்களிலும் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிற. நீங்கள் அதை பார்த்து உற்சாகப்படுத்தும்படி உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கே கனமும் மகிமையும்
உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, பாதுகாப்புக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய திருச்சபையின் தலைமை போதகர் வந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறேன். நாம் இப்பொழுது இணைந்து இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். அன்பானவர்களே, இப்பொழுது உங்களுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, ஒவ்வொரு பேருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அது என்னுடைய தேவை எனக்கு தெரியும், உங்களுடைய தேவை உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறபடினாலே அந்த தேவைகளை இப்பொழுது நீ சொல்லி ஜெபிக்கிற ஒரு நேரம். நீங்கள் உங்களோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்முடைய அப்பாட்ட அப்பத்தை கேட்டால் அவள் கல்லை கொடுக்க மாட்டார், மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். அவர் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். நல்ல ஈவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கிறாரு. அந்த நல்ல ஈவுகளை கொடுக்க ஆண்டவர் நீ ஆண்டு சொன்னார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னார். ஏசப்பா, அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் செபிப்பீங்களா? உங்கள் தேவைகளை ஒரு 5 நிமிடம் ஆண்டுகிட்ட கேளுங்க. அருமையான தேவ பிள்ளைகள், நீங்கள் என்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ, என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ, எந்த பாடுகள் இருக்கிறீங்களோ தெரியல. ஆண்டவரே, உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய சமயத்தில் நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறேன். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்க, நீங்கள் பதில் கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்க ஆரம்பிப்போமா? ஆண்டவரே, ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களப்பா. உங்களுடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறாங்கப்பா, அழுகிறாங்கப்பா. சில உங்களுடைய கண்கள் இது கண்ணீர் விடுகிறது, சில உங்களுடைய இருதயம் உடைந்து இருக்கிறது. இதை நான் எப்படி வெளியே சொல்லுவேன்? ஏக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா. என்னுடைய அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீங்கள் இப்பொழுது அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீங்கள் வழி நடத்துகிற தேவன் அல்லவா? போகிற பாதையை காட்டுகிற தேவன் அல்லவா? ஆண்டவர் நல்ல ஆலோசனை கர்த்தர் அல்லவா? நீங்கள் நித்திய பிதாவல்லவா? எங்கள் அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்கள் அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை காணட்டும் ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் என்னை விடுதலை செய்தா, நான் கூப்பிட்டேன், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டான்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாட்சி சொல்லணும்ப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தோடு ஒவ்வொரு பேரையும் மாற்றுங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயம் பல விதத்திலும் கலங்கி இருக்குதப்பா, பல சூழ்நிலைகள் கலங்கி இருக்குதப்பா. ஆண்டவரே, அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, ஒருவேளை வியாதி நிமித்தம், அல்லது ஆண்டு ஒருவேளை கடன் பிரச்சனை நிமித்தம், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை பலவிதமான சில சூழல் நிமித்தம், எதிர் பேசுகிற நிமித்தம், தாங்க முடியாத சில சூழலை நிமித்தம் அவங்க கதறிட்டு இருக்கிறாங்கப்பா. நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கதறுகிறாங்கப்பா. நீங்கள் பார்க்குறீங்களே, ஜெபிக்கிற ஒருவரை பார்க்குறீங்களே. உங்களுடைய கண்கள் பூமி எங்கு உலாவுகிற கண்கள். ஆண்டவரே, அவங்க எந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களே. நீங்கள் விடுதலை கொடுங்கப்பா. அவங்களை விடுதலை செய்யுங்கப்பா. எனக்கு வேற ஒன்றும் கேட்கலப்பா. பிள்ளைகள் கதறுகிறாங்க, பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. அந்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை கொடுங்கப்பா. இசைக்கு அழுத பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தீங்களே. ஆகார் அழுத பொழுது ஒரு துறவை உண்டு பண்ணீங்களப்பா. ஆண்டவரே, ஏசாயா அழுத பொழுது ஆண்டவருடைய நாவை தொட்டிங்களே. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள அந்த இருளான வீடு வெளிச்சம் வரட்டப்பா.
வெளிச்சம் வரட்டப்பா. சிலவங்களுக்கு தூங்க முடியல, அது வீட்டில் இருக்க முடியல. ஆண்டு ஏதோ கலக்கம் நடுக்கம் ஆண்டோட பிள்ளைகளுக்கு இருக்குதப்பா. கலக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, இந்த வீட்டை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தோடு வெளியேறு. கர்த்தருவனை கடிந்து கொள்வாராக, கர்த்தருவனை கடிந்து கொள்வாராக. ஆண்டவரே, அந்த அலங்கத்துக்குள் சமாதானம் உண்டாகட்டும். இருக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் நாளைக்கு என்ன செய்வேன் என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்வீராக. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நான் எதை செய்வேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கின்ற என்னுடைய அன்பான பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவன் படித்து முடித்து இருக்கிறானே, வேலை இல்லாமல் இருக்கிறானே, ஆண்டவரே அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற தாயுடைய கண்ணீரை கத்த துடைப்பீராக. பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை கத்த செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை உண்டாகட்டும் அப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும், குடும்பங்களுக்கு நன்மை உண்டாகட்டும், குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறாங்க. நீங்க தொட்டுருங்கப்பா, நீங்க தொட்டி நாங்கள் உங்களுக்கு சமாதானம் வந்துடுப்பா. நீங்க தொட்டுருங்கப்பா, உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுப்பா. நீங்க தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடுப்பா. நீங்க தொட்டுட்டீங்கன்னா அப்பா ஏதோ ஒரு பாதையை திறக்க போறேன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும்ப்பா. தொட்டுருங்க, தொட்டுருங்கப்பா, தொட்டுருங்கப்பா. தொட்டு ஒரு அதிசயங்களை கத்த செய்வீராக என்று கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோமப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி, எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி, எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு உங்களுடைய உண்மையின்படியும் நீதியின்படியும் நீ உத்தரவு அருளி செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. அப்பா, நீ அற்புதத்தை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. சரீரத்திலும் அற்புதம் செய்கிறீர், உங்களுடைய வீட்டிலும் அற்புதங்களை செய்கிறீர் ஆண்டவரே. யார் நிமித்தம் கலங்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த கலக்கத்தை நீ மாற்றிக் கொண்டிருக்கிறீர். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபையில் பலப்பட உதவி செய்யுங்க, சத்தியத்தில் பலப்பட உதவி செய்யுங்க, ஆவியிலே பலப்பட உதவி செய்யுங்க, ஆத்துமாவிலே பலப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமம் எங்கள் அன்பான பிள்ளைகளுடைய குடும்பத்திலே எப்பொழுது நிரந்தரமாக தங்கியிருக்கட்டும் அப்பா, நிரந்தரமாக தங்கியிருக்கட்டும், நிரந்தரமாக தங்கியிருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய அன்பு பிள்ளைகளை கிருபையாய் வழி நடத்துவீராக, இரக்கமாய் கர்த்தர் வழி நடத்துவீராக ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பர்னபா உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தருவார்கள். நீங்கள் யாவரும் ஜெபத்தோடு கேட்போம். தேவ கிருபை உங்களோடு இருக்கும். அந்த வார்த்தை உங்கள் இருதயத்திற்கு ஆண்டவர் நன்மை உண்டாக்கும், ஆசீர்வாதத்தை உண்டாக்கும், மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கரங்கள் இயேசு நம்முடைய திருச்சபையிலிருந்து வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபித்தோம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். ஆகையால் நாம் கர்த்தருக்கு கன மகிமை செலுத்துவோம். இப்பொழுது சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். சுருக்கமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தர விரும்புகிறேன். என்னோட வேத புத்தகத்தை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திற்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வேத வார்த்தையை நாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள்.
கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இது தான தர்மங்கள் பற்றி பேசினாலும் பண விஷயங்களை குறித்து இங்கே பேசினாலும் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் ஆழமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு காரியங்களை கற்றுத்தருகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக மாத்திரமல்ல, நாங்கள் மனுஷனுக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும், இல்லை மனுஷனுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் நாங்கள் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்று இந்த வார்த்தையின் வழியாக பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் கடைப்பிடித்தால் மாத்திரமே, இந்த வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜீவித்தால் மாத்திரமே நாம் பரலோகத்திலே நாம் போய் சேர முடியும். பரலோகத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும், ஆண்டவரோடு சேர்ந்து வாழ முடியும் என்பதை நான் உங்களுக்கு ஓங்கி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் தேவனை பிரியப்படுத்தாமல் ஒரு மனிதன் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியவே முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல், அவர் விரும்புகிறதை செய்யாமல், அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை நாம் பிரதிபலிக்காமல், அதன்படியாக வாழாமல் நாம் மனம் விரும்புகிறபடி வாழ்வோம் என்றால் அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் ஒருபோதும் சுதந்திரிக்க முடியாது என்பதை நாம் நன்கு அறிந்தவைகளே. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் தேவனுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். எப்போதும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், ஆண்டவர் என்னை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பவுல் நன்கு அறிந்து ஆண்டவரை பிரியப்படுத்துவதை ஒருபோதும் தவறி போகவில்லை. ஆண்டவரை பிரியப்படுத்தி கொண்டேதான் இருந்தார். நித்திய ராஜ்யத்துக்குரிய நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அதே பவுல் சொல்கிறார், நான் தேவனை பிரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பதாக யோக்கியவானாய் வாழ்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் மனுஷர்களுக்கு முன்பதாகவும் நாங்கள் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த இரண்டுமே மிக மிக அவசியமான ஒரு காரியம். இந்த இரண்டுமே தேவ ராஜ்யத்தை சுந்தரிப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதன் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் தேவனை பிரியப்படுத்தாமல், அவரை சார்ந்து வாழாமல், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படியாமல் நாம் இருப்போம் என்றால், அயோக்கியமானவைகளை செய்வோம் என்றால், நம்முடைய யோக்கியத்தனத்தை நாம் விட்டு வழி விலகி போவோம் என்றால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. அதே போல மனுஷனுக்கு முன்பதாக நாம் யோக்கியமானவைகளை செய்ய நாடவில்லை என்றால், நாம் அயோக்கியமானவைகளை செய்வோம் என்றால் மனுஷர்களை பகைக்க நேரிடும். மனிதருடைய உறவுகள் ஐக்கியத்திலிருந்து நாம் விடுபட நேரிடும். யாரும் நம்மோடு நெருங்கி வர முடியாத நிலைமைக்குள்ளே நாம் போக நேரிடும். யாரும் நம்மோடு பேசக்கூடாத அளவிற்கு நாம் போக நேரிடும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் மனுஷனுக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். தேவனுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, அது முக்கியம்தான். அதே போல நாங்கள் மனுஷனுக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இந்த வசனம் மறைமுகமாக என்ன சொல்லுகிறது, நாம் மனுஷனுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய நாடும் பொழுது மனுஷர்கள் நம் பட்சமாய் இருப்பார்கள், மனிதர்கள் நம்மை மதிப்பார்கள், நமக்கு தர வேண்டிய கன மரியாதை செலுத்துவார்கள். ஏனென்றால் நாம் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். நாம் தவறு செய்யவில்லை, நாம் அநியாயம் செய்யவில்லை, அக்கிரமங்களை செய்யவில்லை, அயோக்கியத்தனத்திற்கு நாம் இடம் கொடுக்கவில்லை. நாம் கர்த்தருக்கு பயந்து யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறதுனால் மனிதர்கள் நம் பட்சமாக இல்லை, மனிதனுடைய பட்சமாக நாம் இருந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் இந்த வார்த்தையிலே நாம் தவறி போவோமானால், இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல், இடம் கொடுக்காமல், நம்முடைய வாழ்க்கையை விலக்கி மனிதர்களுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்யாமல் போவோம் என்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அழகான வாழ்வை, இந்த உலக வாழ்வை நாம் வாழ முடியாமலே போய்விடும். நல்ல உறவுகள் இருக்காது, ஐக்கியம் இருக்காது, சந்தோஷமான பேச்சு இருக்காது, மற்றவர்களோடு நல்ல ஒரு உறவு இருப்பதில்லை. இவைகள் எல்லாம் இல்லாமல் போகும் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு நரகம்தான் அப்படின்னு சொல்லிவிடலாம்.
சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு மிக உண்மையாக இருக்கிறேன். அப்படி சொல்றவங்க அதிக பரிசுத்தவான்களா போல சில நேரத்தில் ரியாக்ட் பண்றது உண்டு. நான் ஆண்டவருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறேன், நான் கிறிஸ்துவுக்கு முன்பதாக நான் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவை நான் தரிசிக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் மனுஷங்கிட்ட பேசாம வாழ்றாங்க. தன்னுடைய சகோதரிடத்தில் பேசாமல் வாழ்கிறார்கள். மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பதாய் அயோக்கியமானவர்களை செய்ய தீவிரிக்கிறார்கள். சொல்றாங்க, நான் ஆண்டவருக்கு முன்பதாக மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும், ரொம்ப ஓவர் பரிசுத்தம் சொன்னல, ரொம்ப ஓவர் பரிசுத்தம் போல தங்களை ரியாக்ட் பண்ணி இந்த உலக வாழ்க்கையை அவங்க வாழாமலே போய் விடுகிறார்கள். இந்த உலகத்தில் நல்ல ஆண்டவர் ஐக்கியத்தை தந்திருக்கிறார், சந்தோஷமான ஒரு உறவை குடும்பங்களை தந்திருக்கிறார், சந்தோஷமான நண்பர்களை தந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் நாம் சேர்ந்து வாழவில்லை என்றால் இந்த உலக வாழ்க்கை வீணாகியே போய்விடும். யோக்கியமானவர்களை மனுஷனுக்கு முன்பாக செய்யும் பொழுதுதான் நாம் ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் பவுல் சொல்கிறார், நாங்கள் எப்படி தேவனுக்கு முன்பதாக யோக்கியமுள்ளவர்களாய் வாழ்கிறோம் என்று மனசாட்சியின்படி நினைக்கிறோமோ அதே போலவே நாங்கள் மனுஷனுக்கு முன்பதாக எங்கள் கண்களால் பார்க்கிற, எங்களை அனுதினம் பார்க்கிற எங்கள் சகோதரர்கள் மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் யோக்கியமானவைகளை செய்து, நற்காரியங்களை செய்து, நற்பலன்களை செய்து, நற்கிரியைகளை செய்து நீங்கள் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து காட்ட விரும்புகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். இந்த வார்த்தை வாழ்க்கைக்குள்ளே, இருதயத்திற்குள்ளே ஆழமாய் பதிய வேண்டும். ஆண்டவர்களை பார்த்து சொல்றார்கள், மனுஷனுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். வேத வசனத்திலிருந்து சில ஆதாரமாக மனுஷனுக்கு முன்பதாகவும் ஆண்டவருக்கு முன்பதாகவும் யோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனை உங்களுக்கு நான் காண்பித்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நீங்கள் அநேகருக்கு புரிந்திருக்கும் அது யார் என்று உங்களுக்கு நான் அந்த மனிதனுடைய வாழ்வையும் வாழ்வின் முறைகளையும் அவர் கடைபிடித்து வந்த செயல்களையும் காரியங்களையும் தெளிவாக சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். வேத புத்தகத்தை யோபுவின் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். இந்த யோபுவை பாருங்கள், அவன் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷர்கள், உலகத்தின் மனுஷர்களுக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடினான், செய்தான். அதை ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். தேவனுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, மனுஷர்களுக்கு முன்பதாகவும் அவன் வாழ்க்கை, தேவனை தூஷிக்காத வாழ்க்கை, தேவனை பற்றி குறை சொல்லாத வாழ்க்கை, ஆண்டவரை பற்றி இழிவாக பேசாத வாழ்க்கை, இவைகள் எல்லாம் மனுஷர்களுக்கு முன்பதாக அவன் வாழ்ந்து காட்டினதினால் மனுஷர்கள் சொல்றாங்க, யோபுவை குறித்து அவன் நல்லவன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், இப்படியெல்லாம் சொல்லி யோபுவை புகழுகிறதை வேதம் சொல்லுகிறது. இந்த யோபுவுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் சாட்சி கொடுத்தாங்க, யோபுவுடைய வாழ்க்கை எப்படி எப்படி இருந்தது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் வாழ்ந்திருக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு ஓங்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த யோபுவின் புஸ்தகத்தின் முதலாவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது படைத்த தேவன் யோபுவை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். 1ஆம் வசனம், ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான் என்று ஆண்டவரே ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், தேவனுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்று சொன்னேன் அல்லவா? இந்த யோபுவை குறித்து படைத்த ஆண்டவர், உலகத்தின் அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமன், அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்த வார்த்தைகள் பரிசுத்த பக்தர்களால், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆண்டவர் சொன்னதை மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுறாங்க. அப்ப ஆண்டவர் மனுஷங்கிட்ட சொன்னதை அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். யோபு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து படைத்த ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும், ஒவ்வொரு அணுகுமுறைகளையும், ஒவ்வொரு அசைவுகளையும் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மோசே குறித்து ஆண்டவர் என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு, தாவீதை குறித்து சொல்றாரு, இவன் இருதயத்திற்கு ஏற்றவன். இது போன்ற சாட்சிகளை ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய செயல்களை பார்த்து, உங்களுடைய அணுகுமுறைகளை பார்த்து, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? என் வீட்டில் உண்மை உள்ளவன், அவன் உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிற அளவிற்கு உங்கள் வாழ்க்கைகள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த ஒரு செயல்களை செய்தாலும் என்னை படைத்தவர் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு செயல்களை செய்தாலும் என்னை உருவாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், எனக்கு வாழ்வு கொடுத்தவர், என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி வருகிறவர் இயேசு எப்போதும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாக நான் யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும். அவருக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் நிற்க வேண்டும். அவருடைய சன்னிதானத்திலே போய் சேர்வதற்கு என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே ஆண்டவர் நம்மை சாட்சி கொடுக்க முடியும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியும். மோசேயை சொன்னது போல, தாவீதை சொன்னது போல, இந்த யோபுவை சொன்னது போல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதை போன்று நம்முடைய வாழ்க்கைகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு இல்லை. நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறார். ஏன் தெரியுமா? நாம் பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்றால், ஒரு மனிதன் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்வான் என்றால், அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவி இல்லை, அவனுக்குள் இருந்த தேவ ஆவி அவனை விட்டு போய்விடும். அதுதான் சவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சவுலுக்குள்ளே இருந்த தேவ ஆவி அவனை விட்டு எடுப்பட்டு அவனுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி அனுப்பப்பட்டது. இது பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவி எடுப்பட்டு போய்விடும், அவனை விட்டு விலகி போய்விடும். அவனுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு இல்லாமலே அழிந்து போய்விடும். அவனுடைய வாழ்க்கை நரகத்திற்கு ஏதுவானதாய் மாறி போகுமானால், புதிய ஏற்பாட்டின் காலத்திலோ நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மை விட்டு போக மாட்டார், நம்மை விட்டு ஓடி போக மாட்டார். நமக்குள்ளே அவர் துக்கப்படுகிறார். என்னுடைய மகன் பாவம் செய்கிறானே, என்னுடைய மகள் பாவம் செய்கிறாளே, அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் இடம் கொடுத்து என்னை விட்டு தூரம் போய்விடுகிறாளே, குற்றமான காரியங்களை செய்து இவன் வழி விலகி போய்விடுகிறானே என்று சொல்லி உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். அவரால் சாட்சி கொடுக்க முடியாது. அவரால் உங்களுடைய வாழ்க்கை குறித்து நற்செயல்களை, நற்காரியங்களை பேச முடியாது. இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்றால், நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நம்மை படைத்த ஆண்டவர் சொல்லி வச்சுக்கோங்களேன், அவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நமக்குள்ளே நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர் இவன் உத்தமன் என்று சொல்ல வேண்டும், அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்ல வேண்டும், அவன் யோக்கியமானவைகளை செய்கிறவன் என்று சொல்ல வேண்டும், அவன் அநியாயங்களுக்கு விலகி ஓடுகிறவன் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். மோசேயை சொன்னது போல, யோபுவை சொன்னது போல, வேதத்தில் எத்தனையோ பக்தர்களை ஆண்டவர் சொன்னது போல, நம்மையும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கைகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஜீவியம், அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். இதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவனிடத்திலே சாட்சி வாங்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நாங்கள் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். எங்களை படைத்து உருவாக்கின ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் யோக்கியமானவைகளாய் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆணித்தரமாய் சொல்லுகிற அளவிற்கு உங்கள் வாழ்க்கைகள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எங்கேயோ நாம் தவறி விடுகிறோம். இரண்டாவதாக, இந்த யோபு யாரிடத்திலிருந்து அழகான ஒரு சாட்சி பெறுகிறான் என்று நாம் பார்ப்போம் என்றால், வேதம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு வார்த்தை அழகாக சொல்லுகிறது. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். இந்த சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நம்ம பாவமே செய்யலன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், அவன் இந்தந்த காரியத்தில் செஞ்சான், இந்தந்த நாள் இந்த பாவத்தை செய்தான் என்று சொல்லி பெரிய பட்டியலிட்டு கொண்டு போய் கொடுக்கிறவன் தான் இந்த சாத்தான். நம்மை குறித்தும் எப்போது முன்னிப்பாய் கவனித்துக் கொண்டு இவன் எப்பொழுது வழிமாறி போகிறான், எப்பொழுது தவறி போகிறான், எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி பாவம் செய்கிறான் என்பதை சரியாக அவன் நோட் பண்ணி குறித்து வைத்து தேவனிடத்தில் போய் சொல்லுவான். அப்படிப்பட்ட சாத்தானால கூட
பிரதான எதிராளியாகிய சாத்தானால கூட இந்த யோபுவின் மேல் ஒரு குற்றத்தை பார்க்க முடியவில்லை. இந்த யோபுவின் மேல் குற்றம் சுமத்த முடியவில்லை. இந்த யோபுவை குற்றப்படுத்த முடியவில்லை. இந்த பிரதான எதிராளியாகிய சாத்தானே யோபுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான், விருதாவாகவா அவனுக்கு பயந்து நடக்கிறான். ஆண்டவரிடத்தில் சாட்சி பெற்ற மோசே மரித்த போது கூட அந்த மலையிலே சாத்தான் வந்து மோசேயுடைய சரீரத்தோடு போராடுகிறான். இது என்னுடைய சரீரம், இது எனக்குரியது என்று சொல்லி மோசேயுடைய பாவங்களை பட்டியலிட்டு சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் வாதாடி கொண்டிருக்கிறான், போராடி கொண்டிருக்கிறான். எப்படியாகிலும் இந்த மோசேயின் சரீரத்தை கைப்பற்றி விட வேண்டும், அவனை பாதாளத்திற்கு இழுத்து சென்று விட வேண்டும், அவன் பரலோகத்திற்கு போய்விடக்கூடாது என்று மோசையை பார்த்து இந்த பிரதான எதிராளியாகிய சாத்தான் அவனுடைய சரீரத்தை பார்த்து ஆண்டவரோடு போராடுகிறான். அப்படி போராடுற ஒரு வாய்ப்பு கூட இந்த யோபு கொடுக்கல. அப்படி போராடுற ஒரு வாய்ப்பை கூட இந்த யோபு ஏற்படுத்தவில்லை. பிரதான எதிராளி, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற சாத்தான் எந்நேரம் நம்மை குறித்து குற்றம் பார்க்க வேண்டும், குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிற அந்த பிரதான எதிராளியாகிய சாத்தானே இந்த யோபுவை குறித்து சொல்கிறான், அவன் விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான், விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். என்ன சொல்கிறான்? யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். பாருங்க, தேவன் சாட்சி கொடுக்கிறது மாத்திரமல்ல, சாத்தானை சாட்சி கொடுக்கிறான். யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிறது, விருதாவாகவா நடக்கிறான். என்ன ஒரு சாட்சி பாருங்க. இவைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய எதிராளிகள், உலக பிரகாரமான எதிராளிகள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நம்மை குறித்து தவறாக எப்பொழுது குற்றம் சாட்டலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற உலக பிரகாரமான ஜனங்கள், உலக பிரகாரமான மனிதர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கைகள் உத்தமமாக இருக்க வேண்டும். ஓ, இந்த மனிதனா, அவன் குற்றமற்றவன், அவன் கைகளை சுத்தமுள்ளவன், அவன் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து காட்டுகிறவன், அவன் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறவன் என்று நம்முடைய எதிராளிகள், நம்முடைய பகைஞர்கள், நம்மை எதிர்த்து நிற்கிறவர்கள் சாட்சி கொடுக்கிற அளவிற்கு நாம் யோக்கியமானவர்களாய் வாழ வேண்டும், யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும். அதுதான் வேதம் அழகாக சொல்கிறது. சாத்தான் சாட்சி கொடுக்கிறான். இந்த உலக பிரகாரமான எதிரிகள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். அது உங்களால் வாழ்க்கையில் அது நடைபெறுமா, சாத்தியமாகுமா? இல்லை என்றால் நாம் எங்கேயோ தவறுகிறோம், இல்லை என்றால் நாம் எங்கேயோ வழிமாறி போயிருக்கிறோம், இல்லை என்றால் நாம் தேவனுக்கு முன்பதாக, மனுஷனுக்கு முன்பதாக யோக்கியமானவர்களை செய்யவில்லை என்று தான் அர்த்தமாக இருக்கிறது. இங்கே வேதம் அருமையாக சொல்கிறது, நாங்கள் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். ஆண்டவரிடத்தில் சாட்சி பெறுகிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சாட்சி பெறுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய எதிராளியாகிய சாத்தானிடத்திலிருந்து சாட்சி பெற வேண்டும், சாட்சி பெற வேண்டும். உங்களை சுற்றி பார்த்து அப்படியே வர்ற சாத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே, உங்களுடைய ஜீவியத்தை பார்க்கும் பொழுது அவன் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க கூடாது, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க கூடாது. ஒரு சின்ன குற்றத்தை கண்டுபிடிப்பானால் அவன் அதை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பான், சொல்லுவான், இந்தந்த நாளில் இவன் இந்த பாவத்தை செஞ்சான், இந்தந்த விதத்தில் வழி மாறி போனான் என்று அதுவே நம்முடைய ஆத்மாவை அவன் இழுப்பதற்கு காரணமாய்விடும். இல்லை, நம்முடைய பிரதான எதிராளியாகிய சாத்தான் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நாம் யோக்கியமானவைகளை செய்கிறோம், நான் யோக்கியமானவர்களாய் வாழ்கிறோம் என்று சாட்சி சொல்லுகிற அனுபவத்திற்குள்ளே நாம் வர வேண்டும். மூன்றாவதாக, இந்த யோபுவை குறித்து யார் சாட்சி சொல்றார் தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றா? இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ. உடம்பு ஃபுல்லா, உடல் முழுவதும் பருக்கள், தாங்க முடியாத வேதனை, இழப்புக்கு மேல் இழப்பு, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் இழந்து போனது, உடைமைகள் எல்லாம் இழந்து போனான். அந்த கஷ்டமான கடினமான பாதையிலும் கூட
இந்த யோபு தன்னுடைய உத்தமத்தை விட்டு, யோக்கியமானவைகளை செய்களை விட்டு அவன் விலகி போகவில்லை. அந்த கடினமான நேரத்தில் மனைவி சொல்கிறார், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீர் உறுதியாய் இருக்கிறீரோ. இந்த உலகத்தில் யாருக்கிட்ட வேணாலும் சாட்சி வாங்கிடலாம், நல்ல பெயர் வாங்கிடலாம், ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம், மனுஷங்கிட்ட இருந்து வாங்கிடலாம், உறவினரிடத்துல இருந்து வாங்கிடலாம், வேலை பார்க்குற இடத்துல வாங்கிடலாம். ஆனா நல்ல பேர் வாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் உண்டு, தெரியுமா? நம்முடைய சொந்த மனைவி, கணவன் தான். இவங்க ரெண்டு பேர்ட்டு நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம், கடினமான, கூடாத ஒரு காரியம். அனுபவத்தில் எத்தனை பேருக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. ஆமா, இந்த யோபுவின் மனைவி யோபு சொல்றாரு, அவன் உத்தமன், உத்தமன். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய மனைவி சர்ச்சில் மட்டும் தான் நல்ல ஆவில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசி துள்ளி குதித்து ஜெபம் பண்ணுவா. ஒரு நாள் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பாருங்க, சர்ச்சில் பரிசுத்த ஆவி, வீட்டில் அசுத்த ஆவி. தன்னுடைய சொந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்றது. இதே போலதான் கணவன்மார்களும் பெரிய யோக்கியமானவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை, அவங்கள பற்றியும் நிறைய மனைவிகள் சொல்லுவாங்க. சர்ச்சில் நல்லா ஜெபம் பண்ணுவார், நல்லா பைபிள் எல்லாம் வாசிப்பார், நல்ல பிரேயர்ஸுக்கெல்லாம் போவார், ஊழியெல்லாம் செய்வார். ஆனால் வீட்டுக்கு வந்தா இவர் கையில் பிடிக்க முடியாது பாஸ்டர் அப்படிலாம் சொல்றது உண்டு, கேள்விப்பட்டிருக்கிறோம், போதகர்களுக்கு தெரியும். ஆமாம், ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், தன்னுடைய சொந்த மனைவி யோபுவை குறித்து சாட்சி சொல்றா. இன்றைக்கு உங்களை குறித்து உங்கள் மனைவி சாட்சி சொல்லணும். மனைவிகளை உங்களை குறித்து உங்கள் கணவன் சாட்சி சொல்லணும். சொந்த குடும்பத்திலிருந்து சாட்சிகள் எழும்ப வேண்டும். பெற்றோர்களை குறித்து பிள்ளைங்க சொல்லணும், பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் சாட்சி சொல்லணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு சாட்சி வரணும். குடும்பத்துக்குள்ளே நல்ல பேர் அல்ல, குடும்பத்துக்குள்ளே கெட்ட பேர். குடும்பத்துக்குள்ளே உங்களை பற்றி விசாரிச்சா, ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை பற்றி விசாரிச்சா ஆயிரம் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது. தகப்பனை பற்றி பிள்ளைகிட்ட விசாரிச்சா 1000 குற்றச்சாட்டு, பிள்ளைகளை பற்றி பெற்றோரிடத்தில் விசாரிச்சா இப்படி காரியத்தில் தவறி போறான் குற்றச்சாட்டு அடுக்கி கொண்டே போறாங்க. ஆனால் இந்த யோபுவோ தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சி பெறுகிறார். எனக்கு ரொம்ப பிரதானமான ஒரு காரியம், தேவனுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, நாங்கள் மனுஷனுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். நாங்கள் தேவனுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் மனுஷர்கள் எங்களை பார்த்து யோக்கியம் என்று சொல்லுகிற அளவிற்கு எங்கள் வாழ்க்கையின் முறைமைகள் நாங்கள் பின்பற்றி வருகிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்கள் குடும்பங்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். உங்கள் உறவினர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அது உங்க குடும்பத்தில், உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பமாகணும். உங்கள் கணவன், மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அவன் யோக்கியமானவன், அவன் அயோக்கியமான காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டான், அவன் அக்கிரமங்களுக்கு துணை போக மாட்டான், அக்கிரமங்களை செய்ய மாட்டான், அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி உங்க வீட்டுக்குள்ள இருந்து சாட்சி வரணும். யோபுவின் வாழ்க்கையில் அது வந்தது. கஷ்டம்தான், உடல் முழுக்க பருக்கள், வலிகள், வேதனைகள், இழப்புக்கு மேல இழப்பு, குடும்பத்தில் இழப்புகள், உடைமைகள் இழப்புகள், ஆடு மாடுகள் இழப்புகள், ஒட்டகங்கள் இழந்து போனது, எல்லாம் இழந்து ஒண்ணும் இல்லாத நேரத்தில் இந்த யோபு அவன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தான். கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், கூட இருந்து பார்த்த மனைவிக்கு தான் தெரியும் எவ்வளவு இழப்பு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தை பேச்சு. இதெல்லாம் கூட இருந்து பார்த்து கொண்டே இருக்கிற யோபுவின் மனைவி யோபு பார்த்து சொல்றார், இவ்வளோ நடந்த பிறகும் நீ உத்தமத்தில் உறுதியா இருக்கிறல்ல, இவ்வளோ கஷ்டங்கள் வந்த பிறகும் உன்னுடைய உத்தமத்திலே, யோக்கியத்தனத்திலே நீ உறுதியாக இருக்கிறாய் அல்லவா என்று சாட்சி கொடுக்கிறாங்க. பாருங்க, இதுதான் உண்மையான சாட்சி. இன்னைக்கு உங்களை குறித்து சொல்ல முடியுமா? உங்க வீட்டில் இருந்து பண்ண சாட்சி வருமா? இல்லை, ஏதோ சின்ன சோதனைகள் வந்த உடனே ஆண்டவரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படி சொல்லி ஓடுறீங்களா? இன்னைக்கு அப்படி ஓடுகிறவர்களும் உண்டு. சின்ன சோதனைகள் வந்த உடனே ஆண்டவரை சேவித்து என்னதான் பார்த்தேன், போயா நீயும் ஆண்டவரும் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசி விட்டு போகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் யோபுவோ அது செய்யல. யோபு செய்யவில்லை. யோபு சொல்கிறார், நாங்கள் தேவனுக்கு முன்பதாக சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறேன்,
அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனுக்கு முன்பதான சாட்சியான வாழ்க்கை வார பவுல் சொன்னது போல யோபு தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சியை பெறுகிறார். நான்காவதாக இந்த யோபு எப்படிப்பட்ட சாட்சி பெறுகிறார் என்றால் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோபு அழகாக ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் உத்தமத்தை தராசிலே வைத்து நிறுத்து பாரு. 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆண்டவரே தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. பாருங்க, எவ்வளவு மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும். என் உத்தமத்தை தராசிலே வைத்து பாரும் ஆண்டவரே, என் உத்தமத்தை தராசிலே வைத்து பாரு. அப்படின்னா நான் அநீதி ஒன்றும் செய்யவில்லை, நான் நீதிக்கேடு ஒன்றும் செய்யவில்லை, நான் அயோக்கியமானவைகளை செய்யவில்லை. எனக்கு ஏற்பட்ட எல்லா நஷ்டங்களிலும், எல்லா இழப்புகளிலும், எல்லா வேதனைகளிலும் உம்மை நான் தூஷிக்கவில்லை, உம்மை விட்டு பின்வாங்கி போகவில்லை, நான் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறேன் என்று அவனுடைய மனசாட்சி யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறது. மனசாட்சி தான் ஒரு சிறந்த நீதிமன்றம். இன்னைக்கு நிறைய காரியங்கள், தவறுகள், தப்பிதங்கள், அக்கிரமங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கே தெரியும் இது தவறு, ஆனா நாம நல்லதுன்னு சொல்லி வெளியே காட்டிட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். மனசாட்சி சொல்லும் நீ தவறு செய்கிறாய், நீ வழி மாறி ஓடுகிறாய், நீ தீவனைக்கு நேராய் தீவிரித்து ஓடுகிறாய் என்றெல்லாம் மனசாட்சி சொல்லும். அதை அப்படி தூக்கி வீசிட்டு ஆதாயத்தை தேடி ஓடுகிற இந்த உலகம் இன்று. ஆனால் யோபுவோ மனசாட்சியின்படி ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்னுடைய மனசாட்சி குற்றமற்றதா இருக்கிறது, என் உத்தமத்தை தராசிலே வைத்து நிறுத்து பாரும். மரண தீர்ப்பு வந்த ஒரு மனுஷன் எசேக்கியா ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் உத்தமத்தை நினைத்து பார்த்து என் ஆயுசு நாட்களை நீடித்து தாரும், நான் செய்த உத்தமத்தை நினைத்து பாரும் ஆண்டவரே என்று மனசாட்சியோடு தைரியமா சொல்றான். ஏன்னா தவறு செய்யல. தவறு செஞ்சா குற்ற உணர்வு இருக்கும். தவறு செஞ்சா மனசு சொல்லும் நீ தவறு செஞ்சாய், செய்த குற்ற உணர்வு உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு யோபு ஆண்டவரை பார்த்து தைரியமா சொல்ல, ஆண்டவரே என் உத்தமத்தை தராசிலே வைத்து நிறுத்துப்பார், என் உத்தமத்தை தராசிலே வைத்து நிறுத்துப்பார். எசேக்கியா ராஜா சொல்றார், ஆண்டவரே என் உத்தமத்தை நினைத்து பாரும். இந்த மரண நாட்கள் மாறி போகட்டும், தள்ளி போகட்டும், எனக்கு ஆயுசு நாட்கள் பெருகட்டும். அழுது சுவர் பக்கமாய் நின்று அழுது ஜெபித்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் உடனடியாக மறு தீர்ப்பு எழுதுகிறார். தீர்க்கதரிசி வீட்டுக்கு அனுப்புகிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டு காலத்தை நான் கூட்டி தருகிறேன் என்று உடனடியாகவே தீர்ப்பு எழுதப்படுகிறது. ஏன் தெரியுமா? எசேக்கியா ராஜா சொல்றார், ஆண்டவரே என் உத்தமத்தை நினைத்து பாரும், என் உத்தமத்தை நினைத்து பாரும். மனசாட்சிக்குள்ள வருது, மனசுக்குள்ள வருது, இருதயத்திற்குள்ள வருகிறது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நான் இருதயத்திலே, நான் என்னுடைய சிந்தனையிலே நான் நினைச்சு எந்த பாவத்தையுமே செய்யல, எதுக்குமே உடன்படல, எதுக்குமே நான் உடன்படல. மனசாட்சி தான் ஒரு சிறந்த நீதிமன்றங்க. ஆமா, மனசாட்சி தான் ஒரு சிறந்த நீதிமன்றம். நீங்க பெரிய பெரிய நீதிமன்றத்திலாம் போய் நிக்கணும்னு இல்லை, உங்க மனசாட்சியே தெரியும் நீங்க செஞ்சது தவறா சரியா. உங்களை வேற யாரும் நியாயம் தீர்க்க வேண்டாம், உங்களுடைய மனசாட்சி உங்களை நியாயம் தீர்க்கட்டும், நீங்கள் செய்தது சரியா தவறா என்று. நீங்க பெரிய கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டாம், உங்களுக்கே தெரியும் உங்கள் பக்கம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று. இல்லை என்று சொல்கிறது என்றால், உங்கள் பக்கத்திலே நியாயம் இல்லை என்றால் அதை விட்டுட்டு வெளியே வாங்க. நியாயம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து போகலாம். உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் செய்கிறது அநியாயம், நீங்கள் செய்கிறது தப்பிதம், வேறு யாருக்கு விரோதமாகவே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி உங்களுக்கே தெரியும். சில நேரத்தில் யாருக்கோ விரோதமாக யாருடைய குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி பெரிய பிரஸ்டீஜ்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டு கொடுக்காம பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. வேண்டாம், உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். அதை விட்டு வெளியே வாங்க, அப்போதான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனை எத்தனை ஏழைகளை ஒடுக்குகிறீர்கள், எத்தனை எத்தனை ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள். மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற காரியத்தினால் அநேகருடைய கண்ணீர் வடிப்பதற்கு நீங்கள் காரணமாயிருக்கிறீர்கள். வேண்டாம், தேவ சாபம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து விடாதபடி உங்கள் வழிகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். யோபு சொல்கிறார், என்னுடைய மனசாட்சியின்படி நான் சொல்றேன் ஆண்டவரே, என் உத்தமத்தை தராசில வச்சு நிறுத்துப்பார், நிறுத்துப்பார்.
உங்கள் மனசாட்சிக்கே தெரிகிற சில காரியங்களுக்கு விரோதமாய் நீங்கள் போக வேண்டாம், செயல்பட வேண்டாம், செய்ய வேண்டாம். உங்கள் மனசாட்சி அது நல்லது, நீ செய்கிறது சரி என்று சொல்லினால் நீங்கள் செய்யலாம். இல்லை என்றால் தெரிந்தும் நீங்கள் தொடர்ந்து ஓடுவீர்கள் என்றால் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் யோக்கியமானவர்களை செய்ய நாட முடியாது. மனுஷனுக்கு முன்பதாக வேணா பணத்தை செலவு பண்ணி, பொருளை செலவு பண்ணி, ஜனங்களை வேணா உங்களுக்கு ஆதாயமாக்கி கொண்டு நீங்க நல்லவன் சொல்லி பெயர் வாங்கலாம். ஆண்டவர்கிட்ட வாங்க முடியாது. தேவனுக்கு முன்பதாக நீங்கள் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். உங்கள் மனசாட்சி அதை சொல்லட்டும். யோபுவின் மனசாட்சி அதை சொன்னது, எசேக்கியா ராஜாவின் மனசாட்சி அதை சொன்னது. அதே போல உங்கள் மனசாட்சி உங்களை நியாயம் தீர்க்கட்டும். எனக்கு அன்பானவர்களே, நான் வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். தேவஜனமே, தேவனுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பதாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். தேவனுக்கு முன்னால மாத்திரம் யோக்கியமானதை செஞ்சுட்டு நான் ரொம்ப பரிசுத்தம் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த அழகான வாழ்க்கையை நீங்கள் இழந்து போயிருவீங்க. இல்ல, நான் மனுஷனுக்கு மாத்திரம் முன்பதாக மாத்திரம் நல்லவனை போல நடிச்சு ஏமாத்தி யோக்கியமானவன் போல நம்மை காட்டிக்கொண்டு வாழ்ந்த ஆண்டவருக்கு தெரியும் நீங்க ஏமாத்துறீங்கன்னு. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் அவரை ஏமாற்றுகிறீங்கன்னு சொல்லி. அவருக்கு முன்பதாக நீங்கள் யோக்கியமானவனாய் வாழ முடியாது. ரெண்டுமே இருந்தால் மாத்திரம்தான் அந்த பரலோகத்திற்குள்ளே நாம் போய் சேர முடியும். ரெண்டுமே இருக்கணும். தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் நீங்கள் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி அப்படி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறோம். அநியாயங்கள், அக்கிரமங்கள், அயோக்கியங்களை விட்டு நாங்கள் விலகி ஓட விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்யும். யோபுவை போல நாங்கள் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற வேண்டும். பிரதான எதிராளியாகிய சாத்தானிடத்திலிருந்து சாட்சி பெற வேண்டும். எங்கள் குடும்பத்திலிருந்து நாங்கள் சாட்சி பெற வேண்டும். எங்கள் மனசாட்சியின்படி நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தாரும்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு அநேக பேர் மனசாட்சிக்கு விரோதமாய் பாவம் செய்யறாங்க, மனசாட்சிக்கு விரோதமாய் காரியங்களை செய்யறாங்க. மனசாட்சி சொல்லும் நீ போகிற வழி தவறு, நீ செய்கிற காரியம் தவறு. எத்தனையோ முறை உங்கள் மனசாட்சி உங்களை எச்சரித்திருக்கிறது. அன்பு சகோதரனை சகோதரி, கேளாமல், நீங்கள் கேட்காமல் யார் யாருக்கு விரோதமாக நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். சிலரை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். உங்கள் மனசாட்சி உங்களை வான் பண்ண போது எத்தனையோ பேர் உங்களை, எத்தனையோ முறை மனசாட்சி உங்களை வாதித்த போது, மனசாட்சி உங்களை தடுத்து நிறுத்தின போது நீங்கள் இன்னும் தவறான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? அது யாரையோ பாதித்துக் கொண்டிருக்கிறதா? அது உங்கள் குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வரும். வேண்டாம், வழி விலகி போக வேண்டாம், வழி மாறி போக வேண்டாம். மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வாருங்க. ஆண்டவரே, நான் தேவனுக்கு முன்பதாக மனுஷனுக்கு முன்பதாக யோக்கியமான வேலை செய்ய நாடுகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே கண்களை மூடி உங்களை இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், யோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் எங்கள் வாழ்க்கைகள் உண்மையாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உத்தமமாய் இருக்க வேண்டும், குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் என்னோட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் குற்றமற்ற இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம், எல்லா விதமான எதிர்மறையான செயல்கள், சிந்தனைகள், கிரியைகள் இவர்களை விட்டு, இருதயங்களை விட்டு மாறி போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் எல்லாவற்றிலும் யோக்கியத்தை பிரதிபலிக்க, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் வாழ, எல்லாவற்றிலும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு உகந்த வாழ்க்கை, உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. இருதயத்தில் அவர்களோடு நீ பேசினதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய இருதயத்தில் கர்த்தர் புதிய எண்ணங்களை வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வழியாக நீங்களோடு பேசினதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக மனதார மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற, பிரதான எதிராளியாகிய சாத்தானிடத்திலிருந்து நற்சாட்சி பெற, குடும்பத்திலிருந்து நற்சாட்சி பெற, மனசாட்சியின்படி உண்மையாய் வாழ ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் அங்கீகரியும். எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளும். ஏதாகிலும் விதத்தில் நாங்கள் தவறி இருப்போம் என்றால் எங்களை ஒரு விசை கூட மன்னியும். ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கூட மன்னியும். மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம் அப்பா.
உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த கொடிய காலங்களிலே உடைய பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் கொடுத்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் நாங்கள் விலக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு இரக்கம் செய்யும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமை அடைவீராக. எல்லா கனமும் மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்ட வார்த்தையின்படி நாம் நடப்போம், ஜீவிப்போம். கர்த்தரே நம்மை தாங்கி வழி நடத்துவாராக. Praise the Lord.